இந்த இடத்துல குழந்தை வேலாயுத சுவாமி ஒரு பக்கம் இருக்கார், ராஜ அலங்காரத்தோட கம்பீரமாக. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, இந்த முருகப்பெருமான் சிலையில் மட்டும் நிறைய பேருக்கு டவுட்டு. சுவாமியை எப்படி வைக்கிறது? 6 முகம் போடுறதா, 5 முகம் போடுறதா? சுவாமி வந்து கிழக்கு பார்த்து வைக்கிறதா, மேற்க பார்த்து வைக்கிறதா? முருகனை வச்சிருக்கலாமா, வீட்டில் வைக்கக்கூடாதா? ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனை வைத்து வீட்டில் பூஜை செய்தால் ராஜாவாக வாழக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக இருக்குங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நிறைய பேர் பழனிக்கு போயிட்டு வந்தவங்களாம் சொல்லுவாங்க, ராஜ அலங்காரம் பார்த்துட்டு வாங்க, அந்த வருஷம் பூரா நல்லா இருக்கும். நிஜம், இது அனுபவபூர்வமான உண்மை. யாரெல்லாம் ராஜ அலங்காரம் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கும். நாமம் முருகனல்லவா, சங்கத் தமிழுக்கு நீயே சொந்தமல்லவா. அன்னையிட்ட நாமம் முருகனல்லவா, சங்கத் தமிழுக்கு நீயே சொந்தமல்லவா. கந்த சஷ்டி கவசம் உனக்கல்லவா, கந்த சஷ்டி கவசம் உனக்கல்லவா. அதை தமிழில் தந்தவன் ராயனல்லவா. கந்த சஷ்டி கவசம் உனக்கல்லவா, அதை தமிழில் தந்தவன் ராயனல்லவா. தீன் தமிழில் தந்தவன் தேவராயனல்லவா. சரவண பவகுக ஷண்முகனே ஷடாட்சர மந்திர குருபரனே, சரவண பவகுக ஷண்முகனே ஷடாட்சர மந்திர குருபரனே.